மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி வசூலிப்பதில் நடந்த முறைகேடு விவகாரத்தில் மேயர் இந்திராணி ராஜினாமா செய்த நிலையில் 3 மாதங்களுக்கு பிறகு மாநகராட்சியின் பட்ஜெட் கூட்டம் துணை மேயர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், மேலும் விவரங்கள். நிச்சயமாக மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மேயரின் கனவு கைதி எதிரொலியாக 3 மாதத்திற்கு பின் துணை மேயர் தலைமையில் மதுரை மாநகராட்சி பட்ஜெட் மாமன்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏப்ரல் 1, 2022 முதல் ஜூலை 31, 2024 வரையிலான காலகட்டத்தில் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள வணிக கட்டிடங்கள், நிறுவனங்கள், மண்டபங்கள், விடுதிகள், மருத்துவமனைகள் மற்றும் வீடுகளுக்கான வரி வசூல் தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடத்திய போது 2022, 2021 ஆண்டுகளில் பல கோடி வரை வரி வசூல் முறைகேடு செய்து மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டது தெரியவந்திருக்கிறது. இந்த வரி முறைகேடு முழுவதும் அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை முறைகேடாக பயன்படுத்தி வரி குறைப்பு செய்து ஆய்வில் தெரியவந்த நிலையில் இது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் ஆணையர் தினேஷ்குமார் புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து இந்த புகாரின் கீழ் சைபர் கிரைம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வரி குறைப்பு செய்வதற்காக அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை முறைகேடாக பயன்படுத்தியது தெரியவந்தது. இது குறித்து தற்போதைய மாநகராட்சி ஆணையர் உமா விஜயனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த புகாரின் தீவிரமாக விசாரணை நடத்தி முறைகேடுகளை வெளிக்கொண்டு வர வேண்டுமென கூறிய நிலையில் வழக்கமான மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கியது. மேலும் இந்த முறைகேடு எதிரொலியாக மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்களான வாசுகி சரவணா, புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஸ்வர்மா, சுவிதா, நகரமைப்பு குழு தலைவர் முவேந்திரன், வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமி ஆகிய 7 பேர் தங்களின் பதவியை ராஜினாமா செய்திருந்தார்கள். இந்த நிலையில் மாநகராட்சி வரி முறைகேடு வழக்கில் மேயரின் கணவர் புன்வசந்த், மாநகராட்சி வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன், ஒப்பந்த ஊழியர் உதவி ஆணையர் என மொத்தமாக 26 பேர் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையால் கைது செய்திருக்கிறார்கள். இதனிடையே மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் மேயர் பதவி ராஜினாமா செய்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக மாமன்ற கூட்டம் நடைபெறாத நிலையில் மேயரும் நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மாமன்ற கூட்டத்தை நடத்த கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அரசு தரப்பில் 10ஆம் தேதி மாமன்ற கூட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 3 மாதத்திற்கு பின்பு மதுரை மாநகராட்சியின் பட்ஜெட் மாமன்ற கூட்டம் இன்று துவங்கியது. துணை மேயர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கூட்டரங்கில் மேயர், துணை மேயர், ஆணையர் என்ற 3 இருக்கையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. மேயர் இல்லாத நிலையில் துணை மேயர் பொறுப்பு மேயராக இருந்து கூட்டத்தை நடத்துவாரா அல்லது துணை பெயர் இருந்து நடத்துவாரா என்ற கேள்வியும் இருந்து வந்த நிலையில் சொத்து வரி முறைகேடு விவகாரத்தில் மேயரின் கனவு கைது செய்யப்பட்ட இந்த நிலையில் துணை மேயர் தலைமையில் மாமன்ற கூட்டம் நடைபெற்று ஆரம்பிக்கும் போது அதிமுக கவுன்சிலர்கள் எழுந்து நின்று கூச்சலிட்டு முல்லை பெரியாறு கூட்டுநீர் திட்டம் முறையாக மக்களுக்கு போய் சேரவில்லை, முதலமைச்சர் அவசரமாக ஆரம்பித்து விட்டார், இது மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று எழுந்து நின்று கூச்சலிட்டு அதிமுக கவுன்சிலர் புறக்கணித்து மாமன்ற கூட்டத்தை வெளிநடப்பு செய்தார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.